இந்த உலகத்திலே ரொம்பவே அன்லக்கீஸான கேப்டன் யாருப்பான்னு கேட்டா சில பேர் விராட் கோலி, சில பேர் கிரேம்ஸ், இந்த மாதிரி பல லெஜண்ட்ஸ் பேரை சொல்லியிருந்தாலும் நான் சொல்ற வார்த்தை கேன் வில்லியம்சன் தாங்க. எல்லா இன்டர்நேஷனல் ட்ரோபிஸ்லயும் செமிஃபைனல்ஸ்க்கும் ஃபைனல்ஸ்க்கும் வந்து மனம் நொந்து போற ஒரு பிளேயர்னா அது இவர் தாங்க. வீட்டுல எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல இருந்தனால இவரும் கிரிக்கெட்ல ஆர்வம் செலுத்த ஆரம்பிக்கிறாருங்க. ஸ்கூல் லெவல்ல இருந்து ஆட ஆரம்பிச்சு பயங்கரமா பண்ண, அதாவது ஸ்கூல் லெவல் டோர்னமெண்ட்ஸ்ல மட்டும் கிட்டத்தட்ட 30 மேற்பட்ட செஞ்சுரிஸ் வச்சிருக்காருங்க. அப்போ இருந்து ஒரு காமன் கம்போஸ்டா ஒரு ஆங்கர் மேன் இன்னிங்ஸோட தேவன் வந்தா டீம் ஸ்டேபிள் பண்ணி வேற டொமஸ்டிக்ல இருந்து நேஷனல் செலக்ட் ஆறாங்க. 2010 ஓடிஐ செலக்ட் ஆகி முதல் 2 மேட்ச் டெக்காக டிரா பண்ணப்பட்டு அடுத்த வருஷமே பங்களாதேஷ் ஒரு செஞ்சுரி அடிக்கிறாருங்க. டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்தியா அகைன்ஸ்டா டெபியூட்ல செஞ்சுரி அடிக்க இவரோட இயர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னா 2014 தாங்க. எல்லாத்துலயும் பிரிச்சு மேய 2015 ஓடிஐ வேர்ல்ட் கப் செலக்ட் ஆகி அங்கேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாருங்க. லண்டன் கேப்டன்சியை டிரா பண்ண இவர் கேப்டன்சியை கீழ எடுத்ததுக்கு அப்புறம் கோல்டன் இயர்ஸ் தாங்க. என்னதான் செமிஸ் வரையும் போய் ஃபைனல்ஸே போயிருந்தாலும் நேரம் சரியில்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதாங்க இவர் நடந்தது எல்லாமே. ஒரு T20 ஃபார்மேட்ல பயங்கரமா இம்பாக்ட் காமிச்சது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு 2018 தாங்க.